ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிற பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் நீ ஆடணும்னு சொல்லிட்டு இவங்க பயமுடுத்தினால நம்ம ராஜு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, என்னப்பா இந்த ட்ரெஸ் தான் இருக்கா, வேறு காஸ்ட்யூமே இல்லையா, நீ புடவை தான் எடுத்துருந்துருக்கேன்னு சொன்னேன். புடவை கட்டிக்கிட்டு ஆடினாலும் இவன் செம்மையாக இருப்பான்னு மைண்ட்ஸுக்குள்ள தம்பி மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே பேசுகிற கண்ணா அவள்கிட்ட மாட்டிக்காத, அவள் வச்சு செஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார்னு சொல்ல, இல்லை இந்த பையன் தான் கூட தான் நீ ஆடணும்னு சொல்ல, அந்த பையன் தொட்டு ஆடுறான்னு சொல்லிட்டு எனக்கு வேணவே வேணாடான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டாங்க. ரூமில் உட்காந்துருந்தவங்கள தட்டி கதவை தட்டுறாங்களாமா. யாரா அது கதவை தட்டுறான்னு பார்த்தா, சினிமா வாய்ப்பனா இதெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும், முன்ன பண்ண அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எனக்கு சினிமா வாய்ப்பெல்லாம் வேணாம்ப்பா, இந்த 10 லட்சம் பணம் வேணும்ப்பா அப்படின்றாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டால் என் புருஷனுக்காகன்ட்டாங்க. என்ன ஒரு பாசண்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எல்லாருமே புருஷனுக்காக அதை செய்வாங்க இதை செய்வாங்க, ஆனால் எந்த ஒரு புருஷனாவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா கமெண்ட்டில் எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சரி இதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுப்பா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்துட்டு இங்கே பாண்டியனை விழுந்து கவனிச்சுக்கிறது நம்ம அரசி. ஐயோ அப்பா பாசம் தாங்க முடியலப்பா, நான் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் உங்கள் மேலே தான் பாசமாக இருக்கான்னு கோமதி அம்மா ஒரு பக்கத்து கோச்சிக்கிறாங்க. அப்புறம் கோமதி அம்மா அவங்க அம்மாவை போய் மீட் பண்ண, குமாருக்காக பேசுமா உன் புருஷன்ட்ட, எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க, குமார் திருந்திட்டான்னு சொல்கிறாங்க. குமாரை நினச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்குது, ஆனால் என் பிள்ளையே என்ன கேவலமாக நினைப்பா, ஆனால் இந்த வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னால் வேணாப்பா, எனக்கு அண்ணன் புள்ள முக்கியமாக என் புள்ள முக்கியமானா என் புள்ள தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கே இந்த கூத்து நடந்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் ரன் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. கதிருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உன் ஃபோனெல்லாம் பிடுங்க போகிறாங்க பாரு, பக்கி எருமா மாடையை ஃபோன் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈரோடு வரைக்கும் எட்டி பார்க்குற மாதிரிலாம் உட்காந்துருக்க கூடாது. புருஷன்ட்டு என்னமா ஈகோ, எல்லாத்தையும் சொல்லிடணும், நம்மளாம் A to Z சொல்லிடுவோம்ப்பா, அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்